கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம மார்க் 8வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 8 to 9 கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. எதற்காக அவ்வளவு கேள்வி? அடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. பாருங்களேன், நீங்கள் 8:17 நீங்கள் இன்னும் ஏன் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் ஏன் சிந்தியாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது? 4 உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருப்பது என்ன? உங்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாமல் இருப்பது என்ன? நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேர்களுக்கு கொடுக்கும் பொழுது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதி எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? நீங்கள் இன்னும் உணராதிருப்பது என்ன? கிட்டத்தட்ட 8 to 9 கேள்வி 5 வசனங்களில். எதுக்காக இவ்வளவு கேள்விகள் தொடர்ச்சியாக ஜீசஸ் கிரைஸ்ட் கேட்குறாரு? ஏன்னா இவங்க ஒரு தேவையான சமயத்தில் ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டாங்க. அவங்களுடைய தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்வார் அப்படின்றத மறந்துட்டாங்க. அவங்களுக்கு பதிலெலாம் ஞாபகம் இருந்தும் கடந்த காலங்களில் கர்த்தர் எப்படி கை கொடுத்தாரு அப்படின்றத இந்த காலத்தில் உணரவும் பயன்படுத்தவும் மறந்துட்டாங்க. இதுதான் என்னுடைய ஆத்மா, இதுதான் மனுஷனுடைய ஆத்மா. திடீர்னு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தர் போன வருஷம் அல்லது கடந்த காலங்களில் எனக்கு கை கொடுத்ததை மறந்துட்டு நான் ரொம்ப ஆங்ஷியஸாக கவலையாக இறங்கிடுவேன். நான் இதெல்லாம் படிக்கும் பொழுது இன்னொரு நபர் கிட்டத்தட்ட 7 கேள்வி கேட்டார். அது பவுல். அவரும் கிட்டத்தட்ட 5 வசனங்களில் 8 ரோமர் 8:31-35 அந்த கேள்விகளுக்கு நடுவில் இன்னொரு கேள்வி கேட்டார். தன்னுடைய ஒரே குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஏன் நம்ம தேவை அப்படின்னு வரும்பொழுது கடந்த காலங்களில் கர்த்தர் பண்ணினதை மறந்துடுறோம். இது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தியானம். திங்க் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.